ஹாய் ஜலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா தூங்கு மூஞ்சி எந்திரிச்சிருக்கான்னு பார்ப்பீங்க. இன்றைக்கி என்னென்னா டே இன் மை லைஃப் அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. பக்கத்தில் ஒரு கட்டட வேலை நடக்குது, அதுதான் சவுண்டு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால தான் டே இன் மை லைஃப் இன்றைக்கி போடலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி டே எப்படி போக போகுதுன்னு தெரில. ஸோ எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் வெளியே போகிறோம். ஆமாம், இங்கே பாருங்கள், எல்லா கடையுமே க்ளோஸில் இருக்குது. இந்த கடை 24 hours இருக்கும். இன்றைக்கி இந்த கடையை இப்போ தான் இப்படி பிளாக்காக நான் பார்க்குறேன். இந்த கடை எப்போவுமே ஓப்பன்லேயே தான் இருக்கும். அதனால் வெளிச்சமாக பார்த்து பார்த்து இப்போ தான் பிளாக் கலரில் பார்க்குறேன். பேச மாட்டியா? என் வீடியோவில் மட்டும் தான் நான் பேசுவேன். அப்போ நானும் என் வீடியோவில் மட்டும் தான் நீங்கள் பேசுவேன். அப்படிலாம் இல்லை, என்ன பேசுகிறோம். இப்போ வந்து இந்த ஆலுவேரா ஜெல்லாம் வந்து குமரன் போகணும். நீ பே பண்ணியா? குமர் வணிகர் சங்கமாமா. இன்னைக்கு வணிகர் சங்கம்னால கடை பூரா லீவாமா? ஆனால் குமரன் எல்லாமே லீவா? சரி, அது என்னங்கிறத நம்ம போய் ஆலுவேரா ஜெல் நான் வாங்கி தரவா? என்ன வீடியோ ஆன் பண்ணி பேசணுக்காங்களா? பேசுறேன். ஒரு 50 ரூபா கூட, ஒரு 50 ரூபா கூட. அந்த மாதிரி வீடியோல தான் பேசுறேன். ஒரு ஆலுவேரா ஜெல் வாங்கிட்டா குன்றுவே உனைய. டீ குடிச்சிட்டு ஆமா, அப்புறமா வரலாம் நம்ம. நீ அம்மா தோசை சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற? இங்க வர எப்படி உருளை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு. எப்படி 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 பேர் பழைய சோறு குடிக்குது பேர். ஐயோ, என் புள்ள பழைய சோறு குடிக்குதுடி. அம்மா பெத்து முத்து. இப்ப என்ன பண்ண போறோம்? சாப்பிட போறோம். மணி 11 மணி ஆயிடுச்சு. ஆனா எப்பவுமே காலைல சாப்பாடு சாப்பிட மாட்டோம், எப்பயாவது சாப்பிடுவோம். மகிமா, அது என்னது? அது என்னது? அது என்னது? அம்மா அமைதியா. அது என்னது? மாமாம் நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கா சாமி? மகிமா நல்லா இருக்கா? 2 கையை விட்டு யாரா சாப்பிடுவாங்களா மகிழ்? நீ மொட்டை மகிழ் நீ. எவ்வளோக்கு இருக்குதுடி. அப்ப இப்படி தூக்கணும்னு நீங்க பார்க்கணும்னு அர்த்தம். இல்லடா இப்படி வருது. எப்படி போன காப்பி ரைட் வரும் எனக்கு. வணக்கம்ங்க பிராண்ட், எப்படி இருக்கீங்க? அப்படி ஐயோ, இந்த முட்டையக்கா வேற ரொம்ப இம்சை பண்றான் எங்களைய. சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சோம். என்னம்மா இது? பூட்ஸா? பூட்ஸ் என்ன இன்னைக்கு வாய் ரொம்ப வளருது. அடி பாரு, ஏண்டி இப்படி பண்றீங்க ஆத்தா மக்கள்? குளிச்சுட்டு வந்தாச்சு. நீங்க வந்து இப்போ வரைக்கும் நம்மளோட சேனல்ல ஆகட்டும், இன்ஸ்டா ஐடியிலே ஆகட்டும், நிறைய கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்த்துருப்பீங்க எங்களோடது. அது எல்லாமே மேக்ஸிமம் 40 seconds 1 minute இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் vlogலேயே வச்சு கெட் ரெடி வித் மீ பார்க்க போறீங்க. சாரி, காமிக்க போறேன், பார்க்க போறீங்க. பேச வந்துருல, சும்மா நான் கேட்கவும் மாட்டேங்கிறேன். என்ன பண்ற? மூஞ்சிக்கு சன்ஸ்கிரீன் போட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இனி என்ன பிளான்னே தெரில சுத்தமாக. எங்கேயோ கொரியர் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொன்னால் ஏதோ கொரியர் வந்திருக்குன்னு சத்தி வாங்குறதுக்கு. அங்கே போகணும், அப்புறம் அண்ணி வீட்டுக்கு போகணும், அப்புறம் வீடியோ எடுக்கணும். அதுக்காக தான் இந்த காஸ்டியூம்.
வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த காஸ்டியூமும் வாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குது. அதான் ஒரு வழியாக பேசி அண்ணி வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வர வழியில் கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு இன்னும் சாங்கெல்லாம் எதுவுமே எடுக்கல, வீடியோவுக்கு எடுப்போம். அண்ணா நீ வீட்டுக்கு போகிற வழியில் தான் பிரியா வீடு இருக்குது. ஸோ அவளை அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். பிரியாவை பார்த்து நான் 4 நாள் ஆச்சாமா, அதனால் பிரியா என் மேலே கோவமாக இருக்கலாம். ஏய் பாவல மாவல என்ன குளிச்சு பார்த்துட்டு எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்க்குறா. ஏய் பாவல கோவமா இருக்கியா? ஒரே ட்ரெஸ்ல கோவமா இருக்கியா? கோவமா இருக்கியா? என்ன கோவம்? மதிக்காதவங்க மதிக்க கூடாது, செருப்ப கலட்டி அடிச்சிருவேன். இல்ல புரியல எனக்கு. என்ன இதுதான் இப்ப திட்டிட்டு வந்த? இந்த மேல வச்சிருக்கேன் பாரு. வீட்டுல தான் நான் மை போட்டு வந்தேன், எதுக்கு அப்படின்னு திட்டின அப்புறம் நீ எனக்கு இப்ப போடுற? வீட்டுல கூட நான் மை போடல. என்னடா பூஞ்சி இது வியாபாரமே ஆகாது. அவ்வளோதான், அண்ணா நீ வீட்டுக்கு வந்தாச்சு. சத்தி வந்து வீடியோ பண்ணுறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கா. அப்போ ஒரு நிமிஷம் தள்ளி அடக்கோ இப்படி ஜூம்ல காமிக்க இப்படி காமிக்க கூடாது, இப்படி காமிக்கலாம்ல. அழகா இருந்தா போதும். செல்லு லட்டு வேற ஆயிக்குது, வீடியோ வேற. போலாமா வீடியோ எடுக்க? அண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம், வேலை பார்க்குறாங்க. கீழே பாருங்க மொட்டை வெயில். எப்படி வீடியோ எடுக்கிறது? எப்போ நானே எப்படிடா அந்த வெயிலில் வீடியோ எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா சத்தி அந்த வெயில்லையும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்ருக்கா. அவ்வளோதான், அப்படியே வீடியோவே எடுத்து முடிச்சாச்சு. வீட்டுக்கு போகிறப்ப அன்னிக்கிட்ட ஐப்ரோ த்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்ன அட்ரஸ் சத்தி? பாயப்பரு என்னது வள்ளல்னு. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. சத்தியும் பிரியாவும் கொரியர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவங்க கொரியர் ஆஃபீஸில் இருக்காங்க. ஆட்டோ வச்சு தான் வர முடியும், பெரிய கொரியர்னால. அதனால் அவங்க ஆட்டோ வச்சு தான் வரணும். சரி, அதனால அவங்க 2 பேர்த்தையும் கொரியர் ஆஃபீஸில் விட்டு நான் வந்துட்டேன். இனிதான் சாப்பிடணும். மணி கரெக்டாக 6:15 ஆயிடுச்சு. வீடியோலாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சும்மாவே உட்காந்துருக்கோம் ரொம்ப நேரம். அம்மா டீமா என்னம்மா டீ கொஞ்சம் போட்டுத்தாங்கம்மா ப்ளீஸ்மா. சுந்தரபாண்டியன் படம் போட்டிருந்தாங்களா, அதனால வாயை திறந்துக்கிட்டு ஆன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். அப்படியே அவங்க பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனும் நானும் பிரியாவும் இங்கே மாற்றி மாற்றி நாங்கள் 2 பேரும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, படமும் முடிஞ்சிச்சு. இப்போ செய்தி போட்டு அதுவும் முடிய போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏ மொட்டை இங்கே வாயேன், இங்கே வாயேன். என்ன பண்ணுற? எதுக்கு எதுக்கு டிவி? இங்க வரு, இங்க வரு. வா மகி, வா மகி, மகி. இப்போ ஈவினிங் எல்லா கடையுமே ஓப்பன் ஆயிடுச்சு. வெளியே இப்போ கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அப்படியே போயிட்டு இப்போயே மணி வந்து 7 ஆக இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம், பிரியாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணணும். ஸோ பார்ப்போம். இந்த விளாக் எப்படி முடிக்க போகிறோன்னு தெரியல. இனியும் இந்த இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போக போக அப்படியே வீடியோக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி விளாக் ரொம்பவே மொக்கையாக போச்சு. டே இன் மை லைஃப் மாதிரியே இல்லை. எனக்கே எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் வீடியோ இல்லையே என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. அடுத்த வீடியோ கண்டிப்பாக நல்லா கொடுப்பேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி பாபு. டாடா.